Shut up your mouth. Once at the woman. இது எப்படி இருக்கல யாரையும் மாட்டி விடணுமா? very easy. வாங்க raga.thr.fm-க்கு அங்க எல்லாமே ரெடியா இருக்கு. நீங்க வந்து டீடைல்ஸ் போடுற வேலை தான். அதுக்கு பிறகு நாங்க பாத்துக்குவோம். ஓகே, நம்ம கிட்ட இன்னைக்கு வாசுகி மாட்டிக்கிட்டாங்க. இவங்க நம்ம கிட்ட ஏற்கனவே இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க, பெரிய சாதனையாளரும் கூட. சோ அவங்கள வந்து பொண்ணு பார்க்க வர போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்னதான் கதை அப்படின்றது இப்ப முழுசா கேட்கலாம். வாங்க நீ. ஹலோ அக்கா, யார் பேசுறது? நான் வாசு. ஒரு உற்சாகமா இருக்கா? என்னத்துக்கு நான் உற்சாகப்படணும்? நீ மாப்பிள்ள பாத்துருக்க மாப்பிள்ள. அக்கா மாப்பிள்ள. சரி, நீங்களே வச்சுக்கோங்க அந்த மாப்பிளைய. நான் கல்யாணம் பண்ண முடியாதுக்கா, நான் ஆம்பளை பையன். வேற யாருக்காவது அந்த மாப்பிள்ளை பேசுங்க. அக்கா நல்ல இருக்கா? யாரு பேசுறது? வாசு. சரி சொல்லுங்க வாசு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப? எனக்கு பிரச்சனை இல்லக்கா, நீங்க ஒண்டியா இருக்கீங்க. நீங்க சொன்னீங்களா நல்ல மாப்பிள்ள இருந்தா பாக்க சொல்லி. எங்க அம்மா கிட்ட கூட நான் அந்த மாதிரி சொன்னது கிடையாது. தயவு செய்து இது யாருன்னு சொல்றீங்களா? எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு. நான் புரோக்கர்க்கா. ஐயோ, நான் எந்த புரோக்கரையும் பார்த்து மாப்பிள்ள பார்க்க சொல்ல. நீங்க சொல்லல, நீங்க மனசுல நினைச்சது யாரோ சொல்லுக்கா. வெள்ளங்களக்கா நல்லா பேசுக்கா. ஆண்டவா, இதோட நான் கட்டி பேசினா ஊரே என்ன பாப்பேன். என்ன சொல்லுங்க இப்ப, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மாப்பிள்ள இருக்காரு. அவர் நல்ல பொண்ணு கேட்டாரு. அவங்க பேர் வீல ஸ்டார்ட் பண்ணும் அப்படியா அவங்களுக்கு. அப்புறம் வந்து நல்லா படிச்சிருக்கணும், பொது சேவை செய்யணும், அடுத்தடுத்து மேல போகணும் அப்படின்னு ஆர்வம் உள்ள பொண்ணா இருக்கணும், கொஞ்சம் மாநேரமா இருக்கணும், அடுத்து வந்து பற்று இருக்கணும், குடும்பத்துல பாசம் இருக்கணும், அன்பு இருக்கணும், அழகு இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னு சொன்னாரு. சொல்லிட்டாரா? ஓகே ரைட்டு. எனக்கு அது மாதிரி என்ன பாத்துக்கிறதுக்கு, என்ன அன்பா பாத்துக்கிறதுக்கு எனக்கு எங்கே ஆள் இருக்காங்க. சோ அந்த மாப்பிள்ளை வேற யாரும் பேசி விடுங்க. யாரு இருக்கா? யாரு அது இடையில வந்து பூந்தது? அவர் இடையில எல்லாம் வந்து புள்ள 7 வருஷமா கூட என் கூட தான் இருக்காரு. யாரு அவரு? நல்லாவே தெரியும். யாரு யாரு அந்த மாதிரி வருது? கடவுளே. சரி சொல்லுங்க, நான் யாருகிட்டயும் அந்த மாதிரி மாப்பிள்ளை யாருகிட்டயும் கேட்கல. என்ன விட்டுருங்க. எனக்கு முத நான் வந்து உங்களை பார்த்து மாப்பிள்ளையோட போட்டோ எல்லாம் காட்டுறேன், அப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஐயோ, எனக்கு தான் நல்ல இடங்க. நல்ல இடமும் நல்ல இடம் இல்லையா? நீங்களே வச்சு. சூர்யா மாதிரி இருப்பாரு அவரு. அவர் சூர்யா மாதிரி இருந்தா என்ன, யார் மாதிரி இருந்தா எனக்கு வேண்டாம். வீட்டுக்கு வர்ற மகாலட்சுமி வேணான்னு சொல்லக்கூடாதுக்கா. வேண்டாம் அக்கா. சரி, நான் இவ்வளவுதான் சொல்ல முடியும். எனக்கு எந்த மாப்பிளையும் வேணாம். எனக்கு கேட்கணும் மாப்பிள்ள இருக்காங்க. ஓகேவா? யார் அந்த மாப்பிள்ள? போய் சொல்லக்கூடாது. நான் ஏன் போய் சொல்ல போறேன்? ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். அக்கா, யாரு? எங்க அக்காவா அத்தையா? யாருக்கு பேசணும் நீங்க? வாசுகியோட அம்மா கிட்ட பேசணும். வாசுகி அம்மா தான் பேசுறேன். கொஞ்சம் சத்தமா பேசுங்க, எல்லாம் குடும்பத்துல அமைதியா பேசுறீங்க. திங்கக்கிழமை 5:30 மணிக்கு வாசுகிய பொண்ணு பார்க்க வரோம். ஆமாவா? அவங்களுக்கு ஏற்கனவே ஆள் இருக்க? ஆள் இருக்கு, மாப்பிள்ள இருக்கா? மாப்பிள்ளனா ஆளு தானே. நம்ம பாக்கலாமா, ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. அவங்களுக்கு இருக்கு, அப்புறம் தான் வந்து பாக்குறது. இப்ப 5:30 மணிக்கு வர வேணாவா? வேணாம் திங்கக்கிழமை வேணாம் 5:30 மணிக்கு. அதான் நான் சொல்லிட்டேன்ல, அவங்களுக்கு ஒரு ஆளு, அவங்க புடிச்சாப்புல ஒரு ஆளு இருக்குது. சோ அது வந்து இன்னொரு ஆள் வந்தா கூட அது சரி வராது. சரி, நீங்க அவங்க கிட்ட கொடுங்க. இப்ப அம்மானு கூப்பிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அம்மா, இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு வாசுகி? ரொம்ப நல்லா செஞ்சு. இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு உதயா. கொஞ்ச நேரத்துல என் வேலை இது எப்படி இருக்கு? Shut up your mouth. Once at the woman. எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கல யாரையும் மாட்டி விடணுமா? very easy. வாங்க raga.thr.fm-க்கு அங்க எல்லாமே ரெடியா இருக்கு. நீங்க வந்து டீடைல்ஸ் போடுற வேலை தான். அதுக்கு பிறகு நாங்க பாத்துக்குவோம். ஓகே, நம்ம கிட்ட இன்னைக்கு வாசுகி மாட்டிக்கிட்டாங்க. இவங்க நம்ம கிட்ட ஏற்கனவே இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க, பெரிய சாதனையாளரும் கூட. சோ அவங்கள வந்து பொண்ணு பார்க்க வர போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்னதான் கதை அப்படின்றது இப்ப முழுசா கேட்கலாம். வாங்க நீ. ஹலோ அக்கா, யார் பேசுறது? நான் வாசு. ஒரு உற்சாகமா இருக்கா? என்னத்துக்கு நான் உற்சாகப்படணும்? மாப்பிள்ள பாத்துருக்க மாப்பிள்ள. அக்கா மாப்பிள்ள.
சரி நீங்களே வச்சுக்கோங்க அந்த மாப்பிளைய. நான் கல்யாணம் பண்ண முடியாதுக்கா, நான் ஆம்பளை பையன். வேற யாருக்காவது அந்த மாப்பிள்ளை பேசு. அக்கா நல்லவருக்கா. யாரு பேசுறது? வாசு. சரி சொல்லுங்க வாசு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப? எனக்கு பிரச்சனை இல்லக்கா, நீங்க ஒண்டியா இருக்கீங்க. நீங்க சொன்னீங்களா நல்ல மாப்பிள்ள இருந்தா பாக்க சொல்லி. எங்க அம்மாட்ட கூட நான் அந்த மாதிரி சொன்னது கிடையாது. தயவு செய்து இது யாருன்னு சொல்றீங்களா? எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு. நான் புரோக்கர்க்கா. ஐயோ, நான் எந்த புரோக்கரையும் பார்த்து மாப்பிள்ள பார்க்க சொல்ல. நீங்க சொல்லல, நீங்க மனசுல நினைச்சது யாரோ சொல்லக்கா. வெள்ளங்களக்கா நல்லா பேசுக்கா. ஆண்டவா, இதோட நான் கட்டி பேசினா ஊரே என்ன பார்ப்பேன். என்ன சொல்லுங்க இப்ப, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மாப்பிள்ள இருக்காரு. அவர் நல்ல பொண்ணு கேட்டாரு. அவங்க பேர் வீல ஸ்டார்ட் பண்ணும் அப்படியா அவங்களுக்கு. அப்புறம் வந்து நல்லா படிச்சிருக்கணும், பொது சேவை செய்யணும், அடுத்தடுத்து மேல போகணும் அப்படின்னு ஆர்வம் உள்ள பொண்ணா இருக்கணும், கொஞ்சம் மாநேரமா இருக்கணும், அடுத்து வந்து பற்று இருக்கணும், குடும்பத்துல பாசம் இருக்கணும், அன்பு இருக்கணும், அழகு இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னு சொன்னாரு. சொல்லிட்டாரா? ஓகே ரைட்டு. எனக்கு அது மாதிரி என்ன பாத்துக்கிறதுக்கு, என்ன அன்பா பாத்துக்கிறதுக்கு எனக்கு ஆள் இருக்காங்க. சோ அந்த மாப்பிள்ளை வேற யாரும் பேசி விடுங்க. யாரு இருக்கா? யாரு அது இடையில வந்து பூந்தது? அவர் இடையில எல்லாம் வந்து பொருள் 7 வருஷமா கூட என் கூட தான் இருக்காரு. யாரு அவரு? நல்லாவே தெரியும். யாரு யாரு அந்த மாதிரி வருது? கடவுளே. சரி சொல்லுங்க, நான் யாருகிட்டயும் அந்த மாதிரி மாப்பிள்ளை யாருகிட்டயும் கேட்கல. விட்டுருங்க. எனக்கு முதல்ல நான் வந்து உங்களை பார்த்து மாப்பிள்ளையோட போட்டோ எல்லாம் காட்டுறேன், அப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஐயோ, எனக்கு தான் நல்ல இடங்க. நல்ல இடமும் நல்ல இடம் இல்லையோ நீங்களே வச்சு. சூர்யா மாதிரி இருப்பாரு அவரு. அவர் சூர்யா மாதிரி இருந்தா என்ன, யார் மாதிரி இருந்தா எனக்கு வேணாம். வீட்டுக்கு வர்ற மகாலட்சுமி வேணான்னு சொல்லக்கூடாதுக்கா. வேண்டாம் அக்கா. சரி, நான் இவ்வளவுதான் சொல்ல முடியும். எனக்கு எந்த மாப்பிள்ளையும் வேணாம். எனக்கு ஏற்கனவே மாப்பிள்ள இருக்காங்க. ஓகேவா? யார் அந்த மாப்பிள்ள? போய் சொல்லக்கூடாது. நான் ஏன் போய் சொல்ல போறேன்? ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். அக்கா யாரு? எங்க அக்காவா அத்தையா? யாருக்கு பேசணும் நீங்க? வாசுகியோட அம்மா கிட்ட பேசணும். வாசுகி அம்மா தான் பேசுறேன். கொஞ்சம் சத்தமா பேசுங்க, எல்லாம் குடும்பத்துல அமைதியா பேசுறீங்க. திங்கக்கிழமை 5:30 மணிக்கு வாசுகிய பொண்ணு பார்க்க வரோம். ஆமாவா? அவங்களுக்கு ஏற்கனவே ஆள் இருக்க? ஆள் இருக்கு, மாப்பிள்ள இருக்கா? மாப்பிள்ளதான். மாப்பிள்ளன்னா ஆளு தானே. நம்ம பாக்கலாமா, ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. அவங்களுக்கு இருக்கு, அப்புறம் தான் வந்து பாக்குறது. இப்ப 5:30 மணிக்கு வர வேணாவா? வேணாம் வேணாம். திங்கக்கிழமை வேணாம் 5:30 மணிக்கு. அதான் நான் சொல்லிட்டேன்ல, அவங்களுக்கு ஒரு ஆளு, அவங்க புடிச்சாப்புல ஒரு ஆளு இருக்குது. சோ அது வந்து இன்னொரு ஆள் வந்தா கூட அது சரி வராது. சரி சரி, நீங்க அவங்க கிட்ட கொடுங்க. இப்ப அம்மானு கூப்பிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அம்மா, இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு வாசுகி? ரொம்ப நல்லா சொல்லுங்க. இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்ச நேரத்துல என் வேலை